ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் 360 உங்கள் விஜே பாலமுருகன் பேசுகிறேன். ஒரு விஷயத்தில் நம்ம கண்டென்ட் சொல்லலாம் பார்த்தா அதை தாண்டி போயிட்டே இருக்கு. சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள இருக்கும். ஒரு டைமுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு வேறு மாரி விஷயமா சொல்கிறேன். ஒரு டைம் தான் ஒரு மனிதன் நம்ம அமைதியாக காட்டும், நல்லவனாக காட்டும், கெட்டவனாக காட்டும், சூழ்நிலை கைதியாக காட்டும். ஏன்னா ஒரு டைமில் பர்டிகுலர் பையன் அமைதியாக இருப்பான், திடீர்னு அவனுக்கு ஆப்போசிட் கிடைக்குள்ள ஸ்பார்க் ஆகிடும். அதுமாரி சில விஷயங்கள் லவ்வுங்க பார்த்தீங்கன்னாலும் ஒரு பொண்ணை எல்லா பொண்ணும் பார்த்துட்டு திடீர்னு அந்த டைமில் ஸ்பார்க் ஆகும். அதுவும் லவ் பாருங்க. சரி, ஓகே, அதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், உண்மை சம்பவம். ஒரு தள்ளுவண்டிக்காரர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. ஒரு பேட்டி எடுக்கக்குள்ள நீங்க ஏன் கடை வச்சிருக்கக்குள்ள அவர் சொன்னாரு, நான் 10 லட்சம் ஒரு டைம்ல நான் ஏமாந்துட்டேன். அப்ப என்னால சமாளிக்க முடியல, ரொம்ப கடன் அதிகமா இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து என் மனைவி வந்து கொடுத்த ஹோப், அந்த கடை, அவங்க என் கூட இருந்து நீங்க அந்த கடனை அடைச்சிருக்கானா அந்த டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ண என் மனைவி தான். நம்ம லைஃப்ல வந்து நல்ல மனைவி, அப்படிலாம் நல்ல நண்பர்கள், நல்ல தோழிகள், இவங்க 3 பேர் இது எல்லாச்சும் ஒன்று நம்மளுக்கு இருந்தா நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த 3த்துல யாராச்சும் ஒருத்தங்க இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பாலிசியாக போயிடலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இட்ஸ் டைம் வந்து ஒரு விஷயத்த வந்து சப்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஹோப், நம்பிக்கையான அந்த வார்த்தைகள், அதுக்கப்புறம் பெற்றோர்கள், அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த நாளத்தில் வந்து உங்களுக்கு காமனாக இந்த 4 பேர் கேரக்டர், 3 பேர் கேரக்டர் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உயரத்தில் இருக்கவனா கீழேயும் தள்ளும், கீழே இருக்கணும் உயரத்தையும் தள்ளும். அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி கரெக்ஷன் சம் ஹேப்பன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த டைமில் வந்து இந்த 3 பேர் இருந்தால் நம்ம எந்த விஷயமாலும் சமாளிக்கலாம். அதாவது மனைவி துணை இருந்தால் எதெல்லாம் சாதிக்கலாம்பாங்க. அதுமாதிரி நண்பர்கள் துணை இருந்தாலும் இருந்தாங்க. அது நல்ல நண்பர்கள் நல்ல மனைவிக்கலாம், நல்ல மனைவி அப்படின்னு சொல்ல வரேன். திஸ் இஸ் த கண்டென்ட்ஸ். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எந்த டைம் எந்த விஷயமா இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல தோழிகள், நல்ல மனைவி இருந்தால் நம்ம லைஃப்பில் எதனா சாதிக்கலாம் சொல்லிட்டு எப்படியே முடிச்சுங்க. பாய் பாய், சிட்டாடா.